ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை பாருங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்களா. நீங்கள நானும் யார் தெரியுங்களா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அவர் தானே நம்மளுக்கு மீட்பர். தெய்வ பிள்ளைகளை, நம்ம ஒரு காலத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், மகிழ்ச்சி இல்லாமல் துக்கத்தில், வேதனையில், அவமானத்தில், நிந்தையில், போராட்டங்களில், பலவீனங்களில், இப்படி பல சூழ்நிலை காணப்பட்டோம் அல்லவா. ஆனால் அப்படியும் இருந்த நம்மளை கர்த்தர் என்ன சொன்னாரா? நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு மீட்பராய் இருக்கிறார். ஆனால் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி. ஹல்லேலூயா. யார் கர்த்தரால் மீட்கப்பட்டிருப்பார்களோ கர்த்தர் அவங்கள மகிழ்ச்சியாக தான் வைக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, ஒரு காலத்தில் மீட்கப்படாதிருக்கும் போது நாம் பாவத்தில், சாபத்தில், துக்கத்தில், வேதனையில் இருந்திருப்போம். ஆனால் எப்போ கர்த்தர் நம்மளை மீட்டு எடுத்துட்டாரோ, அப்படின்னாக்கா நம்மளை தூக்கி எடுத்துட்டாரோ. இப்போது ஒரு நகையை எடுத்துன்னு போயிட்டு அடகு கடையில் வைத்தோன்னு வச்சுங்களேன், ஒரு 1000 ரூபாய்க்கு அந்த நகையை வைத்தாச்சு. ஆனால் அந்த வட்டிக்காரன் என்ன பண்ணுனாக்கா, வட்டியெல்லாம் போட்டு அவனுக்கு அந்த நகையை சொந்தமாக்கி கொள்ளுவான். ஆனால் மறுபடியும் அந்த வேண்டிய பணத்தை கொடுத்து, அது வட்டியெல்லாம் சேர்த்து கொடுத்து மறுபடியும் அந்த நகையை நம்ம மீட்டெடுக்கிறோம் பாருங்க. அதே போல் தான் ஆண்டவரும் உங்களுக்காக எனக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தை விலைக்கிரயமாய் செலுத்தி உங்களை நீ சத்துருக்கரத்திலிருந்து, பாவத்திலிருந்து, வியாதிலிருந்து, துக்கத்திலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆண்டவர் இல்லைங்களா? அவர் சொல்கிறாரு, நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கும். ஹல்லேலூயா. அழியாத ஒரு மகிழ்ச்சி. தெய்வ பிள்ளையில, மீட்கப்படாத இருக்கும்போது துக்கத்தில் இருந்தோம், சந்தோஷம் இல்லாமல் இருந்தோம், வேதனையில் இருந்தோம். ஆனால் எப்போ கர்த்தரை மீட்டு எடுத்துட்டாரோ அழியாத ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குறாரா. அது மாத்திரம் இல்லாமல் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆமென், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகுமா. தெய்வ பிள்ளையில, என்ன சஞ்சலத்தோடு காணப்படுறீங்க? என்ன தவிப்போடு, ஐயோ இந்த காரியம் நடக்கலையே, ஐயோ இந்த காரியம் வேதனைப்படுத்துது. ஒருவேளை பலவிதமான காரியங்களை சஞ்சலப்பட்டு தவித்து நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களா? நீங்கள் யார் தெரியுமா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அவரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனபடியினால நீங்கள் சஞ்சலத்தோடு தவிப்போடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. தெய்வ பிள்ளைகளை, கர்த்தவங்களை மீட்டு எடுத்திருக்கிறார். நித்திய மகிழ்ச்சி, அழியாத மகிழ்ச்சியை கர்த்தவங்க தலைமையில வைப்பதற்கு அவர் உண்மையில தேவனா இருக்கிறார். ஆமென். அதனால தான் சங்கீதம் 90 14 15 வாசிப்பீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கோம், வாசிக்க கேட்போம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். பாருங்களேன், எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படிக்கு, சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பப்படுத்தின வருஷங்களுக்கு தக்கதாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் உங்கள் வாழ்நாளெல்லாம் துன்பத்தை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமென். வருஷங்களாக நீங்கள் வேதனையில், துக்கத்தை பார்த்துட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, அழியாத நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கும். எல்லா சஞ்சலம் தவிப்போம், ஓடிப்போம். பயப்படாதீங்க. நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுங்க, துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள் சொன்ன வார்த்தையின்படி அன்றைய உங்கள் சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. உங்களை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. இவருக்கு மேலே அழியாத ஒரு நித்திய மகிழ்ச்சி உண்டாகட்டும். எல்லா சஞ்சலமும் தவிப்பும் துக்கங்கள் வேதனைகள் மாறுவதாக, இனியோடு விலகுவதாக நிச்சயிக்கிறோம்ப்பா. நீங்கள் ஜெயத்தை கொடுத்துட்டீங்க, மகிழ்ச்சியை கொடுத்துட்டீங்க. வாழ்நாளெல்லாம் களி கூறும்படி செய்கிற தயவு காஸ்தோத்திரம் ஆசீர்வதியும் கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்குது. தைரியமாக போங்க. God bless you.